10 லட்சம் இப்போ கொடுக்க முடியும்ல, இது என்ன ஆகும்? அப்போ நம்ம குடித்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் சரி, நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் கிடைச்சிடும். அந்த குடும்பமே என்ன செய்யும்? இதை கண்டுக்காது. நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிங்க? எவனா குடிச்சிட்டு இருக்கான், இவன் எப்படின்னு சொல்லி கேட்க போகிறதில்ல. சரி போட்டு என்னைக்கா குடிச்சு செத்து போனாலும் நமக்கு 10 லட்சம் கிடைக்கும். இப்படி தான் மனதெல்லாம் மாறும். அதுக்கு கவர்மெண்ட் இப்படி பண்ணலாம். வீட்டில் குடிக்கானா, உங்கள் அப்பா திருந்த மாட்டுக்கானா, கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணு, நாங்கள் தூக்கிட்டு போய் சரி பண்ணுறோம். 10 லட்சம் அப்படி கொடுத்து நாசமாக்குறதுக்கு அந்த காசை இப்படி செலவழித்து நல்வழிப்படுத்தலாம். என்னோட கருத்து, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னையை பொறுத்தவரை இந்த 10 லட்சம் கொடுக்கறது கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிக்கிறவனை இன்னும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அந்த குடும்பங்களுடைய பரிதாபங்களையும் பார்க்கலாம். என்னையை பொறுத்தவரை அந்த குடும்பங்களுக்கு ஒரு காரணம். நாளைக்கு இப்படி மறுவாழ்வு மையங்களை உருவாக்கி வச்சா நம்ம தைரியமாக கேள்வி கேட்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஒரு குறை இருக்கிறதுனால நம்ம கேட்க முடியாது. நாளைக்கு மறுவாழ்வு மையத்தை இப்படி உருவாக்கி வச்சா நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன் அவன் குடிக்கான்னு தெரியுதுல, அவன் கெட்டு போய் கிடக்கான்னு தெரியுதுல, நீ ஏன்